இப்போ நீங்கள் வந்து உங்கள் பிறந்த நாள் ஜென்ம நட்சத்திரத்தன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. அது வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு அது கேடாக இருக்கும். ஸோ நீங்கள் பிறந்த மாதம், பிறந்த நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. அமாவாசையில் குளிக்கலாமா? அமாவாசையிலையுமே நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. அதே போல் ஞாயிற்றுக்கிழமையில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. ஏகாதேசி விரத நாட்களில், ஏகாதேசியில் நீங்கள் விரதம் இருக்கீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. நமக்கு அதுக்கான பலனே வந்து போயிடும், விரதத்துக்கான பலனே வந்து போயிடும். ஸோ விரத நாட்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. நமக்கு வீட்டில் ஏதாவது ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அந்த தீட்டு 10 நாள் தீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னாலும் நம்ம அந்த நாட்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமையிலையும் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. ஏன்னா அது சூரியன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாள் இல்லையா? ஸோ ஞாயிற்றுக்கிழமையிலையும் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பெண்களுக்கு ஏதாவது முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அன்று சுமங்கலி பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கணவர் இல்லாத பெண்கள் வியாழக்கிழமையிலையும், சுமங்கலி பெண்கள் வெள்ளிக்கிழமையிலையும் எண்ணெய் தேய்த்து குளிப்பது நல்லது. இந்த அமாவாசையில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது, தீபாவளிக்கு வரக்கூடிய அது அமாவாசையாக இருந்தாலும் நம்ம அமாவாசைக்கு முன்னாடியே ஒரு காலையில் 3 மணிக்கே கூட நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்றோம் அன்றைக்கி. ஏன்னா அதுக்கப்புறம் அமாவாசை வந்துடும், எண்ணெய் தேய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த தீபாவளியும் போது மட்டும் ஒரு சின்ன ஒரு எக்ஸெப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த விடிய காலையில் நம்ம அந்த சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயை தேய்த்து குளிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸெப்ஷன் தீபாவளிக்கு மாத்திரம் உண்டு.